கல்யாணத்துக்கு அப்புறம் நாளைக்கு திருவ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவியோன்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம். திரு எங்க இருப்பாரோ அதுதான் என்னோட வீடு. எத்தனை தடங்கள் வந்தாலும் 30 நாள்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஒரு ஏசிபி பொண்ண என் மகன் திருவுக்கு கட்டி கொடுக்கறீங்க. இத பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க விருப்பப்படியே நாங்க நடந்துக்கிறோம். என்னம்மா 30 நாளைக்குள்ள கல்யாணம்னா எப்படியுமா முடியும்? அம்மா அவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும் சரின்னு தலையாட்டிட்டீங்க. ஏய், பொண்ண பெத்தவங்க ஜோசியர் சொன்னதும் என்ன பண்றதுன்னு புரியாம என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணா 30 நாளுக்குள்ள பண்ணணும், இல்லைன்னா 7 வருஷத்துக்கு என் பொண்ணுக்கு மாங்கல்ய பாக்கியமே கிடையாதுன்னு சொல்றாருன்னு சொன்ன உடனே என்னடா பண்ண சொல்ற? தம் பொண்ணோட வாழ்க்கையில எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு பெத்த தாய் யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. இத பாரு, தம் பொண்ணு விரும்புறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க பெரிய ஏசிபி குடும்பமா இருந்தும் அவங்க அவங்களோட அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் பார்க்காம சாதாரண கான்ஸ்டபிளா இருக்கிற நம்ம திருவுக்கு அவங்களே வந்து அவங்க பொண்ண தரேன்னு சொல்லும் போது என்ன பண்ண சொல்ற? கல்யாணம்னு முடிவு பண்ணியாச்சுல்ல, எப்பவோ பண்றத 30 நாளுக்குள்ள பண்ணா போச்சு. அவங்களுக்கு 30 நாள் என்னம்மா, 3 நாள்ல கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த அளவு தெம்பு இருக்கு. அவங்களாம் பணத்தை எண்ணி செலவு பண்றவங்க இல்லம்மா. ஆனா நம்ம மாசம் இவ்வளோன்னு பட்ஜெட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பதவி அந்தஸ்துன்னு பார்க்காம பொண்ணை கொடுத்தா கூட நம்ம மாப்பிள்ளை விடா கல்யாணத்தை நம்மளும் கௌரவமா நடத்தணும்ல. இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு கல்யாண மண்டபம், போக்குவரத்து, சாப்பாடு, அது இதுன்னு 12லேருந்து 15 லட்ச ரூபா செலவாகும். அதுல சரி பாதியாவது நம்ம பண்ணணும். திடீர்னு 30 நாள்ல 6 லட்சம் ரெடி பண்ணோம்னா எப்படி? அம்மா இதெல்லாம் நமக்கு சாதாரணமான விஷயமாம்மா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. தலை அப்படி குத்து. பிரியா, கொஞ்சம் டீ போட்டு தெரியா? சரிண்ணா. டேய், என்னடா நீ பாட்டுக்கு திடீர்னு பயமுறுத்துற? அவங்க கிட்ட நான் சரின்னு சொல்லும் போது பணங்காசை பத்தி நான் எதுவுமே யோசிக்கலையேடா. இப்ப என்னடா பண்றது? என் கம்பெனியில் லோனை போட்டால் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ்மா. பணம் கைக்கு வர்றதுக்கே 3-4 மாதம் ஆகும். பேங்க் பேலன்ஸ்ன்னு பார்த்தா எவ்வளோ, ஒரு 2 ரூபா தேரும். என்ன பண்ணி எப்படி தான் ரெடி பண்ண போகும்போது மா 100 ஆயிடுச்சுமா அவளுக்கு. எதுக்கு இந்த வட்டமேஜ மாநாடுன்னு தெரியலையே. எல்லாரோட மூஞ்சியையும் பார்த்தா இஞ்சி தின்ன குரங்காட்டம் இருக்கு. கோகிலா, இப்படி கொஞ்சம் வாயேன். என்ன வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீயே வந்துட்ட. ஏன்னா இந்த வீட்டோட மூத்த மருமகனி உன் ஆலோசனை இல்லாம நாங்க எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. என்ன பிரியா? பண்ற பில்டப்ப பார்த்தா ஏதோ என் தலையில மிளகா அரைக்க போற மாதிரி தெரியுதே. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல கோகிலா. நம்ம திருவு கட்டிக்கு போற சந்தியாவுக்கு ஜாதகப்படி இன்னும் 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி ஆகணுமா. இல்லன்னா 7 வருஷத்துக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதான். அதனால இன்னும் 30 நாள்ல திரு சந்தியா கல்யாணம் முடிக்கணும்னு அவங்க அம்மா வந்து கேட்டு போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு ஒரு 7-8 லட்சம் தேவைப்படும். அதான் என்ன பண்றது தெரியாம நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். கரெக்டா நீ வந்து என் வயிற்றுல டீ இதை பாலை வார்த்த நினைச்சேன். சோழியன் குடுமி சும்மாவா ஆடும்? ஒழுங்கா மகா உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த வீடு சொந்தமா இருக்கும், கல்யாண செலவு மிச்சமா இருக்கும். அதை விட்டுட்டு பெரிய ஏசிபி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு திடீர்னு 7 லட்சம் ரூபாய் கேட்டா நான் என்ன பண்றது?
நான் என்ன பொட்டியில போட்டு பூட்டி வச்சிருக்கேன் உடனே கொண்டு வந்து குடுக்கறதுக்கு? என்ன ஆளை விடுங்க. கோகிலா என்னம்மா போயிட்டா? ஏன்டா அவ இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வரா, வந்ததும் ஏன்டா அவளை டென்ஷன் பண்ற? பணத்துக்கு வேற வழிமா, அவ்வளவுதானே லோன் போட வைக்கணும். டேய், நீ அவகிட்ட பணத்தை கேட்டு அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? வேண்டாம்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. திருவால எவ்வளவு ரெடி பண்ண முடியும் அதை சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். அவன் ஆபீஸ்ல ஏதாவது லோன் போட்டானா ஒரு 2 லட்சம் புரட்டிடுவான். 2 ரூபாயா? அப்போ மிச்சம் 5 லட்சம். பிரியா, ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி டீய உங்க அன்னைக்கு போட்டு கொடுத்துறாத. டீ அது டீ போட சொன்ன பாரு, ஒழுங்கா டீ கூட போட தெரியல. இதுக்கு மேல ஏதாவது டீ போட கத்துக்க போ. நான் உள்ள போறேன். கோகி, கோகி என்ன நெடி சூப்பரா இருக்கு கோகிலா. எப்ப வாங்கின? வெட்ட போற கெடாவுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துற வேலையெல்லாம் வேண்டாம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. வெட்டு 1 துண்டு 2 பளிச்சுன்னு பேசுற பாரு, இதுதான் கோகி. உன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஒண்ணு இல்ல கோகிலா. அதான் சொன்னேனே, திரு கல்யாண பட்ஜெட்டை சரி கட்ட நீதான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? நீ ஒன்னும் பண்ண வேணாம் தங்கம். இங்க பாரு, அர்ஜென்ட்னு பேங்க்ல ஒரு லோனை போடு, ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை தீந்துரும். ஓஹோ, உங்க தம்பி கல்யாணத்துக்கு நான் லோன் போட்டு கொடுக்கணுமா? நல்ல கதையா இருக்கே. கதையா? என்ன கோகிலா, ஏன் தம்பி நீ இப்படி பிரிச்சு பேசுற? நீ இந்த வீட்டோட மூத்த மருமக கோகிலா, நீ தான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கே கொடுத்துட்டா கடைசியில நம்ம ரோட்ல நிக்க வேண்டியதுதான். கோகிலா, கொஞ்சம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நிதானமா பேசு கோகிலா. நம்ம லவ் பண்றது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதும் எத்தனை பவுன் நகை போடுவீங்க, வரதட்சணை என்ன செய்வீங்க அப்படின்னு எதுவுமே பேசாம அம்மா நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சாங்கல்ல. நீ என்ன நகை போட்டு வந்தன்னு எங்க அம்மாவும் கேட்டதில்ல, நானும் உன்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்டதில்ல. கூட பிறந்த தம்பிக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு ஆயிருச்சு. நான் இந்த குடும்பத்தோட மூத்த மகன், நான் என் கடமையை செய்யணும். அதுக்கு நல்ல மனைவியா நீ எனக்கு ஒத்தாசை பண்ணணும். கோகிலா, நான் லோன் போட்டா சாங்ஷன் ஆகி வரதுக்கு 2-3 மாசம் ஆயிருமா. நீ பேங்க்ல ஒர்க் பண்ற, அதே பேங்க்ல நீ லோனை போட்டனா உனக்கு லோன் ஈஸியா கிடைச்சிரும்ல. எனக்கு லோன் சாங்ஷன் ஆயிருச்சுன்னு வையேன், உன் லோனை கட்டிடுவோம், அவ்வளவுதான். வரதட்சணை எதுவும் வாங்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்ப நல்ல பேர் வாங்கிட்டு இப்ப குத்தி காட்டுறீங்களா? என் மேல உள்ள லவ்னால நீங்க என்ன கல்யாணம் பண்ணல. இப்போ உங்க சுயரூபம் எனக்கு தெரிஞ்சது. ஒத்த பைசா கூட லோன் போட்டு தர மாட்டேன். ஒத்த பைசா கூட தர மாட்டியா? அது எப்படி எல்லாத்தையும் குதர்க்கமா உன்னால பேச முடியுது? அப்ப ஒண்ணு பண்ணு, மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போடி. இப்படி ஒரு செல்பிஷ் பொண்டாட்டி எனக்கு வேண்டாம், போ. என்னது, எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பணுமா? ஆமாண்டி, கிளம்பி தொலை. இல்ல என் தலை எழுத்து. இப்ப நான் என்ன செய்யணும் அத சொல்லுங்க. உன்னெல்லாம் இப்படி தாண்டி கொக்கி போட்டு பிடிக்கணும். கேக்குறல்ல, சொல்லுங்க. முதல்ல உன் லோன் எலிஜிபிலிட்டி எவ்வளவு அதை சொல்லு. என்னால 3 லட்சம் தான் அப்ளை பண்ண முடியும். அவ்வளவுதான் என்னோட லிமிட். சரி, அப்ப காலையில பேங்க் போனவுடனே முதல் வேலையா லோன் அப்ளை பண்ணு. அப்ளை பண்ணி தொலைறேன். கோகி, நீ கோவப்படும் போதுதான் கொஞ்சம் அழகா இருக்க, அதனால அடிக்கடி கோவப்படு. இந்த மாதிரிதான் அடிக்கடி. நான் கட்டிக்கிட்டு இந்த லூசால காலத்துக்கும் அழ வேண்டி இருக்கு. நாம சம்பாதிக்கிற காசுல 1 பைசா மிச்சம் பண்ண முடியல. அது இதுன்னு எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பத்துக்கே செலவு பண்ண வேண்டி இருக்கு. இப்ப வேற இந்த திரு கல்யாணத்துக்காக நம்மள லோன் போட சொல்றாங்க. எல்லாம் என் தலையெழுத்து.
சின்ன வயசுல இருந்து என்னோட விருப்பம் சந்தோஷம் எல்லாமே தெரிஞ்சவ நீ ஒருத்தி தான். எனக்கு எப்பவுமே நல்லது நடக்கணும்னு நினைக்கிற என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானே. என்னோட வெல்விஷர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே இவ தான். என்ன பொறுத்த அளவுல காதலி மனைவி இதுக்கெல்லாம் ஒரு படி மேலதான் நீ இருக்க. உன்னை என் வீட்டுல ஒருத்தியா மாமா அத்தை நாம எல்லாரும் ஒரே குடும்பமா நினைச்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னை நான் வேத்து மனுஷியா நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. என் மேல உனக்கு இருக்கிற கோபத்துக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு. மனசுல இவ்வளவு ஆசை வளர்றதுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு மகா. ஏண்டி மகா, கம்பெனில இருந்து சீக்கிரம் வந்துட்ட, வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்துருக்க? சரிடி, உன் லவ் மேட்டரை மறந்துட்டு எங்க கூட ஜாலியா இரு. ஏய், என்ன தாண்டி பாத்துட்டு இருக்க? இங்க கூட ஓ, நீ ஒருதலையா காதலிக்கிற திரு இவர்தானா? இப்படி ஒரு அழகான பையனை மிஸ் பண்ணதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்றதுல தப்பே இல்ல மகா. இவரை பார்த்தா எனக்கே உன் மேல பொறாமையா இருக்கு. சின்ன வயசுல இருந்து இவர் லவ் பண்ணிட்டு உனக்கு அவர் இல்லைங்கிறத நீ எப்படிதான் தாங்கிக்கிறியோ? மகா, உன் சோகம் எவ்வளவு பெருசுன்னு எங்களுக்கெல்லாம் புரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துல லவ் பண்ற எல்லாருக்கும் அவங்க லவ் பண்றவங்களே கிடைக்கிறது இல்ல. அதுல நீயும் ஒருத்தி. மனச தேத்திக்கோ. உன்னையே நம்பி உங்க அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களுக்காக உன் மனச மாத்த முயற்சி பண்ணு. திருவும் நீயே லவ் பண்றீங்கன்னு நினைச்சு உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு 2 குடும்பமும் பேசி முடிச்ச நேரத்துல தலையில இடிய போட்ட மாதிரி இந்த திரு எவ்வளவு ஒருத்தைய கனவு கண்டு அவளை நேர்ல பார்த்து லவ் பண்ணிட்டேன்னு இப்படி எல்லார் ஆசையிலையும் மண்ணள்ளி போட்டானே. என் மனசே தாங்கல மகா. பாவ மகா, நீ எப்படி துடிச்சிருப்ப? உன்னை ஏமாத்தின அந்த திருவோட வாழ்க்கை நல்லாவே இருக்கு.
தப்பா எதுவும் சொல்லிடாதீங்கக்கா. திரு எனக்கு கிடைக்கலனாலும் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்ன மகா நீ சின்ன வயசுல இருந்து உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு திடீர்னு உன்னை அம்போன்னு விட்டவன நல்லா இருக்கணும்னு நினைக்கிற? இதுல திருவோட தப்பு எதுவும் இல்லையே. நான் தான் எல்லாத்தையும் தப்பா நினைச்சுக்கிட்டு அவரும் என்ன லவ் பண்றாருன்னு எடுத்துக்கிட்டேன். அவரை குத்தம் சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லக்கா. நாம லவ் பண்றவங்க நமக்கு கிடைக்கலனாலும் அவங்க எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மையான காதலுக்கு அர்த்தமே. உன்ன மாதிரில என்னால யோசிக்க முடியாதுமா. அவங்க கல்யாணத்துக்கு லோன் போட்டு கொடுன்னு சுதீர் என்கிட்ட கேட்டப்போ எனக்கு லோன் போட்டு கொடுக்க மனசே வரல. சரி போய் தொலையட்டுமேன்னு வேற வழி இல்லாம சரின்னு சொன்னேன். ஏய் நில்லடி. ச்சே புடவையில சீரடிச்சிட்டு போறா. இரு இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்றேன். அக்கா ஏண்டி திமிர் பிடிச்சவளே, கார்ல போனா உனக்கு கண்ணு பண்ணே தெரியாதா? நீ பாட்டுக்கு என் மேல சீரடிச்சிட்டு போயிட்டே இருக்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா ஏதோ டென்ஷனா இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. வாட் ஹேப்பன்? என்ன பேசுறேன்னு புரியல. வாட் ஹேப்பன்டா? முதல்ல இந்த காதல மாட்டிருக்கிற கருமத்தை எடு. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? யாரு? நான் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றேனா? நீ என் மேல சீரடிச்சிட்டு போறியே, இது மட்டும் ரொம்ப டீசென்ட்டோ? ஐயோ சாரி மேம். சத்தியமா உங்க மேல சேரடிச்சது எனக்கு தெரியாது. வெரி வெரி சாரி மேம். நான் எக்ஸாம் போற அவசரத்துல தெரியாம பண்ணிட்டேன். சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீ எக்ஸாம் போனா என்ன, போகலன்னா என்ன? நான் பேங்க்குக்கு போகணும். இப்படி பண்ணிட்டியே, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல மேம். நான் எக்ஸாம் வரை போகணும். ஆல்ரெடி லேட். என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஒழுங்கு மரியாதையா இந்த சாரியை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போ. மேடம் தெரியாம பண்ணிட்டேன்னு சாரி கேட்டேன். நீங்க வாஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்றீங்க. how it is possible? வேணும்னா சாரியோட ரேட் சொல்லுங்க, அதுக்கான பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். சாரி மேல சீரடிச்சதுக்கு நியாயம் கேட்டா உன் பணத்தை மேல காட்டுறியா? ஏன் என்கிட்ட பணம் இல்ல நினைச்சியா? அக்கா, ஹேய் மாலதி, இங்க என்ன பண்ற? எக்ஸாம்க்கு வரல? ஓ நீங்களா? இவ என் ஃப்ரெண்ட் மாலதி. எனி ப்ராப்ளம்? ஓ உன் ஃப்ரெண்ட் தானா? சரியான திமிர் பிடிச்சவளா இருக்கா. கார்ல போறப்போ இப்படி சேரடிச்சிட்டு போறியேன்னு கேட்டா சாரியோட ரேட்ட சொல்லுங்க, பணத்தை கொடுக்கறேன்னு கொழுப்பா சொல்லிட்டு இருக்கா. இவ அப்படிலாம் பேச மாட்டாளே, ரொம்ப நல்ல பொண்ணு. அப்ப நான் போய் சொல்றேனா? ஐயோ ஐயோ, நான் அப்படி சொல்லல. இல்ல சந்தியா, இவங்க மேல தெரியாம சேரடிச்சிட்டேன். அதுக்கு சாரியும் கேட்டுட்டேன். ஆனா இவங்க சாரியை இப்பவே வாஷ் பண்ணி தரணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்க்கு லேட் ஆயிடுச்சு, அதான் சாரிக்கான பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னேன். என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, சண்டைக்கு நிக்கிறாங்க. ஏய் தப்ப நீ பண்ணிட்டு சண்டைக்கு நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஏங்க விடுங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. எக்ஸாம்க்கு வர டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்களேன் ப்ளீஸ். மன்னிச்சு விட்டுறவா? என்னம்மா சொல்லிட்டு இருக்கே நீ? நீ வந்து வாழ போற வீட்டோட மூத்த மருமகனா. என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என்னங்க நீங்க ஒரு சாதாரண விஷயத்துக்கு என்னென்னமா பேசுறீங்க? உங்க மேல இவ சேர அடிச்சது தப்புதான், அதுக்கு சாரி தான் கேட்க முடியும். அதெல்லாம் முடியாது. வாஷ் பண்ணி கொடுனா எப்படிங்க? இந்த சாரிக்கான பணத்தை தரேன்னு தான் சொல்ல முடியும். ஆனா நீங்க எதையுமே ஏத்துக்காம சும்மா விதண்டவாதம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணா என்னங்க? ஒரே வீட்ல இவங்க கூட தான் சேர்ந்து வாழ போறோங்கிற மட்டும் மரியாதை கூட இல்லாம என்கிட்ட என்னெல்லாம் பேசுற நீ? விதண்டாவாதம் செய்யறனா? புதுசா பட்டோலாம் கொடுக்கற? நல்ல பொண்ணதான் தேடி புடிச்சிருக்கா இந்த திரு. மாலதி, நீ கார் ஸ்டார்ட் பண்ணு, நமக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி, ஐ அம் சாரி. நாங்க கிளம்புறோம். ம்.
என்னக்கா நீங்க இவ்ளோ சொல்லியும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறா?